காலைய வணக்கங்கண்ணே. காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிக்கன் எடுத்து 3 நேரம் அதை வச்சு ஓட்டிக்கிட்டேன். புளிச்சக்கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எதுக்கு இங்க வரணும் இதுக்குதான் நான் பாரு வடம் போல நேத்து 5 கிலோ 100 ரூபான்னு வெங்காயம் வந்ததுக்கண்ணே. வியாபாரம் இது பண்ண போறீங்க? அவனுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் சைட்ல போடுறேன். செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். அதுல என்ன மோசம் ஏன்னா வரமளவு நம்ம கார் அடிக்கூடாது. ஏன்னா எங்க ஊர்ல நோய் போட்டுட்டாங்க. எல்லாம் இருக்குது. நோய் போட்டாலே எங்க ஊர்ல அது தனி சந்தோஷம் தான். நமக்கு முடி கருன்னு அப்படி முடி கீழே தொங்கும். வாசமே மணக்குதுடா, கடலப்பருப்பு வாசம். சொல்லவே நாக்கு வருது. வாங்க சாப்பிடலாம். மம்மி காலை வணக்கம். காலைய வணக்கங்கண்ணே. காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் வீடியோல நல்லா இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எந்த ஃப்ரெஷ்ஷா இருந்தா பொழுதுக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். அதுக்கோசரம் தாங்கண்ணே. தலையில களைஞ்சிட்டு தலையில சீவி மூஞ்சி பவுடர் அடிச்சேன். சரிம்மா, என்ன சமையல் இன்னைக்கு? என்ன சமையலோ அது ஒரு பாட்டே பண்ணிருப்பாங்க, என்ன சமையல்னு. அது என்ன சமையல்னே தெரியல. நேத்து சிக்கன் எடுத்து 3 நேரம் அதை வச்சு ஓட்டிக்கிட்டேன். பிரச்சனை இல்ல. இன்னைக்கு என்ன சமையல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். புளிச்சக்கீரை வேணுந்தேன். சரி, அது காலையில வேண்டாம், அது அப்புறம் மதியானமே பேசிக்கலாம். இப்ப சரி கடலப்பருப்பு சட்னி ஆடி ரசம் வைக்கலாம்னு ஐடியா கிடையாது. கடலப்பருப்பு சட்னி? கடலப்பருப்புல சட்னி நாட்டுவாங்களா? சூப்பரா இருக்குண்ணே. சரிம்மா. அது என்ன போட்டதே இல்ல? அது என்ன போட்டது இல்ல? ஆமா, போட்டது இல்ல கண்ணு. அதான் கடலப்பருப்பு சட்னி ஆட்டி ரசம் வச்சிடறேன். நேற்று 3 நேரம் கறி குழம்பே தின்னா. அதான் நீங்க சட்னி சிம்பிளா சட்னி ஆட்டி ரசம் மட்டும் வச்சு விட்டுறான்னு ஐடியா. என்ன ஓகேவா? ஓகேதான். ஏன்னா போடாத போடுறமே சந்தோஷம். இந்த அங்க பாரு புளிச்சக்கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பார்த்ததுமே ஆசையா இருந்தது. 10 ரூபா. 10 ரூபா தானே அப்படி கட்டு? ஆமா கண்ணு, பரவாயில்லையே. சரி ஒரு கட்டு வாங்கிருந்தா இருக்கட்டும். ஏன்னா இதை பொரிச்சு சேர்த்து டைம் இப்ப பத்தாது. அதான் வச்சிருக்கிறேன். அது அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் பொறுமையா. இக்காத்தாலும் மாறி கொண்டு போனேன். கோயில்ட்டு ஏதோ சந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பெருசு பத்தியா? எப்படி பத்தியில எதுக்கு இங்க வரணும் இதுக்குதான். இங்க பழம் பாருங்கண்ணே. நம்ம வெளிவான இது ஒரு பழம் 10 ரூபா சொல்லுவாங்க. இது பழம் 7 ரூபா தான். பரவாயில்ல. இத்தா பெரிய பழம் 7 ரூபாய்க்கு. இத்த பெருசு இருக்குண்ணே. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கம்மி நம்ம கடையில வாங்க முடியாது. அந்த அப்ப 8 ரூபா சொன்னாரு. 7 ரூபா போட்டுக்காப்பான்ட்டு ஒரு சீப்பு 77 ரூபாய்க்கு இருந்தது. 75 ரூபா கொடுத்து ஒரு சீப்பு வாங்கிட்டேன். புளிச்சக்கீரை 10 ரூபா. இன்னைக்கு சும்மா பாலுக்கு தான் போனாலும் போனேன். பாலும் மோர் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். பழத்தை பார்த்தேன், நல்லா இருந்தது. வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப குளிர்ச்சி. சரி நீ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு தான் ஒரு சீப்பே வாங்கி விட்டேங்கண்ணே. ஓகேவா? ஓகேதான். நல்லா இருக்குல்ல? நம்ம வீட்லயே 2 தார் தொங்கிட்டு இருக்கு. ஆமா, 2 தொங்கிட்டு இருக்குது. என்ன அது பெருசா இருக்காதே? ஒரு அளவுக்கு. இந்த அளவுக்கு இல்ல, இதுல முக்காவாசி வளர்ந்துருக்கு. முக்காவாசி வந்துருச்சா? நான் போய் பாக்கணும் கண்ணு. இது பாரு கலர் பாரு, மத்தியான கலர் மாறிடும். ஆமா, இப்படி வேணும்னா தான் பரவாயில்ல. இப்படி இருந்தாதான் பரவாயில்ல நம்ம சாப்பிடுறதுக்கு. நம்ம பழமா வேணும்னா அது சீக்கிரம் கழிஞ்சு போயிடும். அது எப்படின்னா காயா வேணுங்கிறது. இன்னும் சோறு அடுப்புல வச்சிருங்கண்ணே. சரிம்மா. அரிசி கழிஞ்சு அடுப்புல வச்சுட்டு சட்னிக்கெல்லாம் மலமல் ரெடி பண்ணிடுறேன். சட்னி எப்படி செய்யறதுன்னு கிளியரா தெளிவா சொல்றேன். ஓகே? சரி கண்ணு, ஓகே. அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள சட்னி ரெடி பண்றதுக்குள்ள சாப்பாடு சவுண்ட் வந்துடும். அதான் மலமல்லி செஞ்சிடலாம் அப்படின்னு. கடந்த ஒரு 2 நாளா இங்க பள்ளிப்பாளையம் ஈரோடு சைட்லாம் சரியான மழை. ஏரியாவே பாருங்க செம்ம சில்லுன்னு இருக்கு. மதியான டைம் பார்த்தோம்னா விட்டு வெயில் வெளுத்தடிக்குது. சாயங்கால டைம் மழை பெய்யுது. பரவாயில்ல, வெயில் காலத்துல இந்த மாதிரி மழை பெய்யறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சு பள்ளிப்பாளையம் சைடு யாராச்சும் மரம் வெட்டுறவங்க இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மரம் வேற சாஞ்சுக்கிட்டே போகுது. இதை வெட்டலைன்னா அப்புறம் பின்னாடி பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஏன்னா பட்டறைனால பட்டறையில விழுந்துருச்சுன்னா அப்புறம் அது பெரிய செலவாயிரும். அதான் மரம் வெட்டுறதுக்கு ஆள் இருந்தா சொல்லுங்க. இன்னும் மழை இருக்குதா? மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் பாரு வடம் போடலாம். நேற்று 5 கிலோ 100 ரூபான்னு வெங்காயம் வந்ததுக்கண்ணே. 100 ரூபாய்க்கு 5 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் எல்லாம் பொறுக்கி வியாபாரம் இது பண்ண போறீங்க? இல்லங்க, அப்புறம் வருஷத்துக்கே நமக்கு வடம் வேணும்ல. நிறைய பேரு 2-3 பேர் பார்த்து செஞ்சிருக்கேன், காய வச்சிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயோ பரவாயில்லையே. அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் சைட்ல போடுறேன் பாருங்க. பரவாயில்லையே. நிறைய பேர் செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். இப்ப காய வச்சிருக்காங்கல்ல, காஞ்சதுக்கு அப்புறம் நான் சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரி 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 பரவாயில்ல. நானும் பாருங்க நேற்று இருந்தா சுத்தம் பண்ணி வச்சேன். எங்க மழை வரலைன்னா இது காய போடணும் செய்யணும். என்ன பண்ணுன்னு தெரியலையே. இருந்தாலும் ஒரு நெவுளியாச்சும் நான் காய போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வெங்காயத்தை தொளிச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். எங்க ஊர்ல வெங்காயம் 5 கிலோ 100 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. பயங்கர சகாயம் வருது. சனிக்கிழமை 4 கிலோ 100 ரூபான்னு சந்தையில 2 கிலோ 50 ரூபாய்க்கு ஒண்ணு. அப்புறம் நேத்து பார்த்தா 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபான்னு வாசல்லையே வந்தது. அப்படி நான் விடுவேனா மனசு கேட்கல.
நேத்து 100 ரூபாய்க்கு. எங்க ஊர்ல வெங்காயம் அரிசி இருக்குதா இல்லையா, வெங்காயம் நிறைய வச்சிருக்கிறேன். பெட்டுக்கடியில விரிச்சு போட்டு அப்படியே சாக்கு பை போட்டு கொட்டி பரவ வச்சிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து ஊர்பட்ட விலைக்கு விக்குது. நேத்து ஒரு அப்ப வயசான அப்ப கொண்டு வந்தாரு தேங்காய் 20 ரூபானாங்க. ரொம்ப மலிவு, பரவாயில்ல இப்ப விக்கிற விலைக்கு. சரி 200 ரூபாய்க்கு தேங்காய் வேற வாங்கிட்டேன். 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, இப்ப எல்லாம் தேங்காய் 20 ரூபாய்க்குலாம் கிடைக்கிறதே கிடைக்கல கண்ணு. தேங்காய் ஊர்பட்ட விலை 20 ரூபாய்க்கு பாருக்கணும் தேங்காய். பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல கண்ணு. இந்த ஒரு தேங்காய் மாரியர்கள்ட்ட அன்னைக்கு 30 ரூபான்னு இது வாங்கினேன். ஒரு காய் 30 ரூபாய்க்கு விழுந்தேன். நான் பாருங்க தேங்காய் பருக்கு ஃபுல்லா அடிக்கிச்சிட்டேன். 10 தேங்காய் வாங்கிட்டேன். சரி கடைக்கிட்டு அந்த அப்ப புதுக்காய்மா அதெல்லாம் கெட்டே போவாது, 1 மாசம் தாங்குனாரு. அப்படிப்பா அதுல நம்ம பிரிட்ஜில் வச்சிருந்தோம்னா கூலிங்கா இருந்தா கெட்டே போகுது. அதான் 200 ரூபாய்க்கு தேங்காய். நேத்து வந்து தேங்காய் 200 ரூபா, வெங்காயம் 100 ரூபா, கறி 350 ரூபா. நேத்து அடிச்சது எனக்கு செலவு படப்படன்னு. இருந்தாலும் நம்ம வீட்டுல பொருள் கிடக்குது, அதனால வாங்கி வச்சுக்கிட்டேன் நானு. உங்க ஊர் சைடு எல்லாம் வந்து தேங்காய் என்ன விலைன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு சைடு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொள்ளாச்சி கேரளா சைடு எல்லாம் தேங்காய் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஊர்ல இருந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா தேங்காய் எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க. சென்னை பெங்களூர் சைடுல எவ்வளவுன்னு சொல்லுங்க. அங்க ஊர்பட்ட விலை, அங்க பயங்கரமா விலை இருக்கும். ஆமா, இந்த தேங்காய் 50 ரூபா. கண்டிப்பா சென்னையில இந்த தேங்காய் 50 ரூபா. பாப்பா வீடியோ பாக்குறவங்க சொல்லிட்டோம். நீ எப்ப சென்னைக்கு போனா? சரி, இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க கமெண்ட்ல. திடீர்னு சமையல் கட்டுல இருந்து பெட்ரூமுக்கு வந்தாச்சு. இல்ல வெங்காயம் வாங்கி வச்சிருக்கல, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இடம் இல்ல, ஸ்டோர் பண்ற இடத்த பாருங்க, பெட்டுக்கடியில. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு விலை ஏறுச்சுன்னா உனக்குதான் லாபம். லாபம் அதுக்குதான் வாங்கி கொட்டி வச்சிருக்கேன். திடீர்னு கிலோ 100 ரூபாய்க்கு போச்சுன்னா போய் நாமளே 100 ரூபாய்க்கு. இது பதில என்ன கண்ணு மாசம் 5 கிலோ 100 ரூபா. பரவாயில்ல, ரொம்ப 5 கிலோ 100 ரூபாய் வெங்காயம் இருக்குது. 2 கிலோ 4 கிலோ 100 ரூபாய் வெங்காயமும் இருக்குது. இதனால பெருசாதான் இருக்கு. காய் பரவாயில்ல கண்ணே. எதுக்கு இப்படி கொட்டி வைக்கிறது கண்ணே? அப்படியே குமிச்சு வச்சோம்னா அழிவு போயிடும். இப்படி பரவாயில்ல கொட்டி வச்சுன்னு வச்சுக்கா, அப்படியே காத்தோட்டமா அழுகாது, அப்படியே உடந்து நல்லா இருக்கும். காஞ்சிருக்கு. எத்தனை நாளைக்கு வரைக்கும் இந்த மாதிரி வச்சு தாங்கும்? இது கடக்கணும் 2-3 மாசத்துக்கு. நமக்கு வேணா கொஞ்சம் மேல சருவாயிரும். சருவானா போயிட்டு பாரு, இப்படி உளிச்சுட்டு போறது என்ன எந்த அளவுக்கு நமக்கு போகுது, அப்படி ஒண்ணும் போவாது. அதான் பாரு வெங்காயத்தை பாரு எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு. உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வந்து நம்ம எது நமக்கு மலிவா கிடைக்குதோ அந்த மலிவா இருக்கிற விலை கம்மியா இருக்கிற பொருளை நீங்க வாங்கி இப்படி பத்திரமா சேமிச்சு வச்சுட்டோம்னா நம்ம அப்பப்ப நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த திடீர்னு வெங்காயம் வந்து 50 ரூபாய்க்கு விற்கும், 70 ரூபாய்க்கு விற்கும், 100 ரூபாய்க்குலாம் விற்கும். அந்த அளவுக்கு விற்கும் போது நம்ம அந்த அளவு வரையும் நம்ம வச்சிருக்க முடியாது. ஒரு 2 மாசத்துக்கு இந்த மாதிரி ஆகும். ஒரு வடகத்து நம்ம வடகம் போட்டுக்கலாம், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான் இப்படி வாங்கி வச்சுக்கிறது. நான் பூண்டு வாங்கி வச்சுக்குவேன், வெங்காயம் வாங்கி வச்சுக்குவேன், தக்காளி பாக்ஸே 50 ரூபான்னு வந்தது. ஒரு பாக்ஸ் தக்காளி வாங்கணும். இப்படி சகாயமா இருக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ. பாருங்க, நம்ம கடலைப்பருப்பு சட்னி தான் நீ காட்ட போறேன். தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்புன்னு எதுமா அந்த வடை சுடுவோமே அதுவா? வடையும் சொல்லாங்கன்னு. இது வந்து கடலைப்பருப்பு, அது வந்து பட்டாணி பருப்பு. இதுலயும் வடை சொல்லலாம். ஓகே, கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு. மல்லிகை கடையில போய் கடலைப்பருப்புன்னு கேட்டா தருவாங்க. கடலைப்பருப்புனா எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணே. ஓகே, கடலைப்பருப்பு இது ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த பருப்புல சூப்பரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற வரமிளகா குட்டி குட்டி மிளகா கட்டி ஒரு 10 மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி பழம் பாருங்க, நிறைய நான் போட மாட்டேன். ஒரு சின்ன பழம் ஒரு 6 சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ இருக்குமாமா? அது 1/4 கிலோ இருக்காது கண்ணு, ஒரு 200 கிராம் தான் இருக்குது. 1/4 கிலோ வராது. 1/4 கிலோக்கு இன்னொரு 2 பழம் சேர்த்துறாதான் 1/4 கிலோ வரும். சரிம்மா, சரி. 200 கிராம் தக்காளி. இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சீரக மிளகு வைக்கணும். நம்ம தாளிக்கும் போது எடுத்து போட்டு முன்ன வந்து நம்ம பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும், நிறைய தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் பருப்பு வறுக்கிறதுக்கோசரம். நீங்க கடலைப்பருப்புல துவரம் பருப்பு கூட செய்யுங்க. துவரம் பருப்புனா அது வேற டேஸ்ட் வரும், இது ஒரு வேற டேஸ்ட். கடலைப்பருப்புங்க போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். கடலைப்பருப்பு இது வந்து கலக்கு வந்தா ஒரு 25 கிராம் வரும். 50 கிராம்ல பாதி போட்டிருக்கிறேன் நான். ஒரு 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது ஒரு 25 கிராம் கலக்கு வருதுக்குன்னு. ஏன்னா பார்த்தாவே தெரியுது, அவ்வளவுதான் இருக்கும். தீய விடக்கூடாது, செவக்கா வறுத்துக்கிட்டோம்னா போதும். பருப்பு பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துருக்குது. நம்ம தீய விட்டுறாதீங்க, கசப்பு எடுத்துக்குவோம். டேஸ்ட் மாறி வரும். நம்ம செவக்க விட்டதுமே எடுத்துக்கணும். இப்போ வந்து பருப்பு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இந்த வெங்காயம் எல்லாம் வளர்க்கணுங்க. இதெல்லாம் வளர்க்கணும். அப்புறம் தக்காளி தனியா வதக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதும். இதுக்கு இஞ்சி போடாது, இஞ்சி வாசடிக்கும். நம்ம அதுக்கு பூண்டு சீரகம் இது மட்டும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்புக்கு.
வரமிளகா போட்டுக்கிறேன். போடு, இதை எடுத்து போட்டுக்கோ. ஏன்னா வரமிளகா நம்ம காரம் அடிக்கூடாது. ஏன்னா எங்க ஊர்ல நோய் போட்டுட்டாங்க. மிளகா வந்து நம்ம காரில் எடுத்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சாமிக்கு உடம்பு எரியுமாங்க. நீயே சொல்லிக்க வேண்டியதா இல்லங்க, உண்மையாதாங்க. கம்ம போட்டா மிளகாலாம் வறுக்க கூடாதுங்க. ஓகே, அதெல்லாம் உண்மையா ஒரு இதுதான், ஒரு நம்பிக்கைதான். நம்பிக்கைதான். ஆயாக்கு அவங்க உடம்பு எரிஞ்சுன்னா இங்க நமக்கு அம்மா போட்டுக்கோ. நம்ம உடம்பு எரிய வச்சிருவோம். ஆயா தெரிஞ்சுக்கா. ஆயா குளிரதான் வைக்கணும். ஆயாவுக்கு கூலெல்லாம் எதுவும் ஊத்தலையா? அதெல்லாம் அங்க மாறியோட ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க. நான் அடுத்த வாரம் எல்லாரும் நோம்பியா இருக்கேமா. ஆமா, அடுத்த வாரம் எல்லாம் அம்சம் தான். இப்பயே பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குது. எல்லாம் இருக்குது. நோய் போட்டாலே எங்க ஊர்ல அது தனி சந்தோஷம் தான். வந்து சீரக மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. பாருங்க, சீரக மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன். அவ்வளவுதான். சட்னி தேங்காய் நல்லா இப்ப வறுத்து எடுத்துக்குவோம். காலை என்ன செய்யறதுன்னே தெரியாதே, ஒரே குழப்பரசு. நம்ம உட்காந்து வாசல் பண்ணோம். டக்குன்னு பார்த்தோமா 4 வெங்காயத்து தக்காளி அறுத்து போட்டு கொஞ்சம் சட்னி அடி சாப்பிட்டா வேலையை முடிஞ்சது. கொஞ்சம் ரசம் வச்சுக்கிடலாம். அப்படிதான் நான் பார்த்தேன். என்னடா செய்யறது பார்த்தேன். சரி கொஞ்சம் சட்னி அடின்னு நான் சட்னி தாட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அந்த சட்னி எப்படி டேஸ்ட் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். இது கூட வந்து முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, பக்காவா இருக்கும். போன வீடியோல வந்து வடகம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி போடுறேன். நம்ம வீடியோல காமிக்கன்னு சொன்னேன். முன்னாடி பாத்துருப்பீங்க யார் யாரெல்லாம் நமக்கு அந்த போட்டோஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு. சோ இந்த சட்னி யார் யார் செய்யறீங்களோ அவங்க வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டோஸ் அனுப்பிச்சு விடுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து சட்னி யார் யார் செஞ்சாங்கன்னு நம்ம போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எப்படி ஆகுது? ரொம்ப கூலிங் ஆகுது போல. அதான் இருக்குது. தவிர செல்சல் நிறுத்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தவிர போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். கருவேப்பிலை நம்ம சேர்த்தோம்னா நமக்கு முடி கருன்னு அப்படி முடி கீழே தொங்கும். முடி எனக்கு தொங்கல துளிவிட்டுதான் இருக்குது. இருந்தாலும் சொல்றேன், வளருங்களுக்கு வளரும்ல. சாப்பிடணும். கருவேப்பிலை சாப்பிட்டா பச்சையா சாப்பிடணும். இப்படி வணக்கி சாப்பிட்டா எப்படி? அப்படிலாம் பச்சையா திங்க முடியாது கண்ணே. இப்படியே சேர்த்திக்கலாங்கண்ணே. மொத்தம் கருவேப்பிலை நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி வளரும். இதெல்லாமே உண்டு. இது பாருங்க, நல்லா வதக்கிட்டோம். இப்ப நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை வதக்கணும். அடுத்து இந்த இன்கிரிடியன்ட் எல்லாம் போட்டு வதக்கணும். அடுத்து வந்து தக்காளியாமா? தக்காளி பழம். நான் வந்து பருப்பு இதுலயே போட்டு நான் வதக்கிக்குவேன், வெங்காயத்துக்குரிய. சரி உங்களுக்கு நம்ம சொல்லி தரணுமேனு நான் தனித்தனியா போட்டுக்கிட்டேன். நான் என்ன பண்ண, இப்படி வெங்காயம் வணங்கும் போதே நல்லா ஒரு பாதி வெங்காயம் வணங்காட்டி இந்த பருப்பு இதுலயே நான் போட்டு வறுத்துக்குவேன். சரி உங்கள்கிட்ட தனித்தனியே காட்டலாம், இங்க கொலப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு நான் பருப்பு தனியா வறுத்துக்கிட்டேன். அது என்ன ஈஸி டாக்குன்னு போட வடசட்டி சூடு என்ன பருப்பு செவந்துருது. அதுக்கோசம் கூட அப்படி வணக்கி காட்டினேன். சரி பரவாயில்ல. பார்த்து இந்த தக்காளி கட் பண்ணி இந்த தக்காளி போட்டு நம்ம வதக்கி எடுத்துடுறோம். இதுக்கு ஒரு தக்காளி வணக்கத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டேன், ஒவ்வொரு ஸ்பூனு தான் நான் ஊற்றிக்கிறேன். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோ. இந்த தண்டெல்லாம் அறுத்துட்டு போடுங்க. இந்த தண்டெல்லாம் இருந்தால் தான் இந்த கல் வருதுன்னு சொல்றாங்க. அதான் இந்த தக்காளியில் இருக்க தண்டெல்லாம் நீங்க எடுத்துருங்க. தண்டெல்லாம் இப்படி கத்தியில கட் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். வந்துட்டு இப்படி நம்ம எடுத்து போட்டு செஞ்சோம்னா பிரச்சனையே இல்லை. நிறைய பேருக்கு யாருக்கு பார்த்தாலும் கல் இருக்குது. நமக்கே தீபனேஸ்க்கு வந்து படாத பாடு பயன்பட்டுட்டான். நான் அதுக்கு முன்னே கூட எனக்கு தெரியாது, தக்காளி அப்படியே தான் போட்டேன். தீபனேஸ்க்கு இந்த மாதிரி ஆனதுன்னு தான் நானு தக்காளில எப்பயுமே இந்த தண்டலை எடுத்துட்டு தான் நான் போட்டேன். இருக்குல்லே கொடுமையான வழி கல் அடப்பு தான். ஐயோ சாமி, பட்டையில கண்ணு எனக்கு மறக்கவே முடியாது. அதனால தக்காளியை யார் எடுத்தாலும் இந்த தண்டலை எடுத்துருங்க. இந்த போய் என்னத்த நமக்கு வரப்போகுது இந்த 2 பீஸ்ல, அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஸ்கூல்லயும் சமையல்லாம் செய்யலாம் சுத்தபத்தமா தான். நல்லா தண்டெல்லாம் அறுத்துட்டு தான் குழந்தைங்களுக்கே நான் சாப்பாடுலாம் செஞ்சு போடுவேன். குழந்தைங்க பாவம்ல, நம்ம குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து பக்குவமா தான் நான் செய்வேன். நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யற மாதிரி தான் செய்வேன். அப்படியே வணக்கிடுவேன். தக்காளிட்டியே வணங்கிட்டு அது பாட்டுக்கு நான் அதுக்குள்ள வந்து ரசம் ஒரு பக்கம் தாளிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா அடுப்பு வேக வச்சோம்னா தக்காளி கொஞ்சம் தீஞ்சிரும். அடுப்பு கொஞ்சம் சன்னமாச்சா சீக்கிரம் வந்துடும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வேகும். ஏன் நமக்கு கஷ்டம். இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்புறம் சட்னி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, இது அப்படியே வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் பாப்போம். அவ்வளவு தக்காளி போட்டா தம் தூண் இருக்கு. ஒரு வெந்தாப்புல எவ்வளவு ஆகும்?
இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். ஆமா இப்படி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வேக வச்சு ஆற வச்சாச்சு. ஆமா ஏன்னா அரைக்கணும்ல, வேணா உரல் ஆடுறதுக்கு டைம் இல்ல, மிக்சியில தான் போட போறேன். அதான் ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டேன். சூடா ரசம் தயாராமா? ஆமா தயாருக்குன்னு. சூடான ரசம் மணக்க மணக்க. ரசம் வந்து இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால வைக்கலாங்கண்ணே, வச்சுட்டு மாத்திக்கலாம். வைக்கலாம், ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. புளி சம்பந்தப்பட்டதெல்லாம் அதாசம் அழைச்சுட்டு எடுத்து ஊத்திட்டு சில்வர் பாத்திரத்துல வேலை முடிஞ்சு. சில்வர்ல இருக்கலாம், அந்த அலுமினியம் பித்தாளை செம்பு அதெல்லாம் அந்த புளி சம்பந்தப்பட்டதெல்லாம் நான் உடனே மாத்திடுவேன். வேலை முடிஞ்சது. நம்ம வந்து படுத்து சட்னி ஆட்ட போறோம். எடுத்து வச்சதெல்லாம் வணக்கி வச்சாச்சு. ஆமா பாரு, சும்மா ஒரு கொட்டை புளி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு. ஆமா ஏன்னா தக்காளி போட்டுக்கிறோம், அதாவது கொஞ்சோண்டு புளி போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு. அதே இட்லி தோசைக்கிட்டா நீங்க புளி போடாதீங்க, தக்காளி மட்டும் போதும். நம்ம சாப்பாடுக்கும் போது நான் கொஞ்சோண்டு புளி போட்டுக்க, இதை போட்டு அரைச்சிக்கலாம். போதுமா மிக்ஸி துக்குளோண்டு? போதும் சாமி, கொஞ்சம் சட்னி தான். ஆமா பருப்பு போடுறோம்ல, நினைப்பே இல்ல. பத்துமா பத்தாதா? பத்தாது நினைக்கிறேன். பெரிய போட்டு போட்டாச்சுமா? பருப்பு போட்டு வச்சுக்கணும். ஏன்னா பருப்பு அரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தக்காளி போடணும். ஆமா நல்லா மஞ்சிருச்சு. இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். ஆமா கண்ணே, ஏன்னா தக்காளி போட்டு நல்லா மஞ்சிருச்சு இல்ல வெந்துருச்சு இல்ல, சும்மா ஒரு சுத்து சுத்தலாம். அதுக்கோசரம் நம்ம அது நல்லா மஞ்சள் வாட்டி நம்ம தக்காளி போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சா வேலை முடியுது. ஒரு சுத்து சுத்தம் சீக்கிரம். தக்காளி ஃபர்ஸ்டே போட்டா ரொம்ப நைஸா போயிடும். ஆமா அதுக்கோசரம் ரெடி ஆயிடுச்சு. அழகான பருப்பு சட்னி மணக்க மணக்க. வாசனையே செம்மையா இருக்கு. கொஞ்சமா செஞ்ச மாதிரி எவ்வளவு சட்னி இருக்கு பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இன்னும் கல்லாட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும். கல்லாட்டினா இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கும். கல்லுல கொஞ்சம் சுத்தம் பண்ணு, ஏன்னா நம்ம ஒரு வருஷமா ஆட்டாத விட்டங்காட்டியும் கல்லுல அழுக்கா இருக்குது. அதுல நான் ஒரு நாளைக்கு சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது டோர் அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அரிசி ஆட்டி எடுத்து கீழெல்லாம் ஊத்திட்டு தான் அப்புறம் தான் வீட்டுக்கு நம்ம தேவையானதை ஆட்டணும். அதுக்கோசரம் இந்த கல் அப்படியே வெயிட்டிங் இருக்குது. இவ்வளவுதாங்க சட்னி நம்ம வீட்டுல. சூப்பரான மணக்க மணக்க கடலைப்பருப்பு சட்னியும் தக்காளி ரசமும் வேற லெவல்ல இருக்குது. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். வாசமே மணக்குதுடா, கடலைப்பருப்பு வாசம் இங்க வரைக்கும் அடிக்குது வாசம். நல்லா இருக்கு. கடலைப்பருப்பு சட்னியே சூப்பரா இருக்கு சாமியே. கண்டிப்பா அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க, வாசனை சூப்பரா இருக்கு. நாக்கு இப்பயே ஊறுது பயங்கரமா. சாப்பிட்டு போ. கண்டிப்பா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் அனுப்பிச்சுடுங்க. அடுத்த வீடியோல யார் யாரு அனுப்பிச்சுடுறாங்கன்னு பாக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே போய் பேசுறேன், செம்மையா இருக்கு. இந்த சட்னி சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா இருக்குது. நீங்க பாருங்க சட்னி தயாராயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். என்னுடைய ஃபேவரட் ரெசிபினா இதுவும் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சிம்பிள், சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அந்த பருப்பு டேஸ்ட்டு அப்படியே தனியாக தெரியுது. சூப்பராக. நம்ம புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி சாப்பிட்ருப்போம். இந்த பருப்பு சட்னி அதை விட வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா சட்னி நிறைய வச்சு நல்லா சொதன்னு நல்லா பிணைஞ்சு அப்படியே முட்டை பொரியலோ இல்லை ஆம்லேட்டோ அப்படி மேலே வச்சு சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சொல்லவே நாக்கு வருது. வாங்க சாப்பிடலாம். வேற லெவல். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்மளுக்கு அம்மா கை பக்கத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பை, see you.